கம்ப தூக்கிட்டு வந்த இந்த லேடி விளையாடுற தம் பையனை தான் அடிச்சு இழுத்துட்டு போக போறாங்கன்னு நினைச்சா அவங்க வந்தது தம் புருஷன் அடிச்சு இழுத்துட்டு போக. இங்க இந்த லேடி நாயை வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது நாய் பின்னாடி பார்த்து கொலைச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கு. அந்த லேடி ஓடாம திரும்பி பார்த்தா வர்றது கரடி. நம்ம நாய் ஓடுனா கூடவே ஓடிடணும், நின்று ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு வெங்காயத்தை எம்பிட்டு ஈஸியா கட் பண்ணியிருந்தாரு பாருங்க. இவ்வளவு ஈஸியா இருக்கேன்னு நம்மளும் ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி பார்த்தா இதான் உண்மை. ஹாய், ஐம் சுஜிதா. ஐம் தனராஜ். இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஃபன்னி மூமெண்ட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். வெல்கம் பேக். இது ஒரு இல்யூஷன் சொன்னா நம்புவீங்களா? ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு போயிட்டாரு மனுஷன். இந்த கார்ல இண்டிகேட்டர் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னு பாருங்க. என்ன பாஸ் பண்றீங்க? இண்டிகேட்டர்ல நீ அவனை இடிச்சிட்டா, அத என்ன உட்கார வச்சுட்டான். எப்பவும் போற வழியில திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தென்பட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா முதலே பத்தி இல்லையா? இந்த கட்டிங் மிஷின் ஆன் பண்ணதும் வீல் உடைஞ்சிடுச்சு. ஆனா ஏன் இவர் கை இப்படி ஆடுது? அது உடைஞ்சு எங்க குத்தி இருக்கு பாருங்க. ஜஸ்ட் மிஸ். எனக்கு சாவபயத்தை காட்டினாங்க பாருங்க. ஐயோ, அவங்க கையே தான் பாக்குறேன். அங்க பாரு. எலிய வச்சு பல நூதனமான டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இந்த எலிய வச்சு எம்பிட்டு அழகா திருட கத்து கொடுத்துருக்கான் பாருங்களேன். இந்த வாரம் நடந்த செமிஃபைனல்ல விக்கெட் வில்லன்னு எலுமிச்சம்பழத்தை வச்சு சூனிய வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஃபைனல்ஸ்க்கு மாடு நைட் புல் மேயறதுக்கு இவன் யோசிச்ச ஐடியாவை பாருங்க. இந்த மாதிரிலாம் யாராவது யோசிக்க முடியுமா? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். கருங்காலி மாலை இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல. கருங்காலி மாலை ஒன்று வாங்கி போற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். தான் ஃப்ரெண்ட கருங்காலி மாலை வாங்க சொல்ல எவ்வளோ வரும்? நான் ஒரு 10 to 15 16K வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் கொடுத்த பதில் இருக்கே, 5000 இருந்தா என் பிரச்சனையே போயிடும்டா. Okay, what's the drink? Gonna pour it behind the napkin. No. Don't worry. Look. There's actually nothing there. It's completely gone. Wait. Hey. How did you do that? And it reappears. Super la. Back in the cup. நல்ல ட்ரிக்டா. இவருக்கு ஒரு 50 வயசு இருக்குமா? எத்தனை வருஷமா வளர்க்கறாருன்னு தெரியல. மொத்தத்தையும் அப்படி ட்ரிம் பண்ணியிருந்தாரு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பான். எவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் வளர்த்திருப்பான் அவன். ரொம்ப வருஷம் வளர்த்துருந்திருப்பான் அவன். மனுஷனுக்கு இப்ப எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆளு எங்க ஆயிட்டான்பா? நம்பர் போட்டு எண்ணிட்டு இருக்காரு. There are in 500 pieces. எத்தனை அதுல எத்தனை 500 பீஸ்னு சொல்லி 447 தான் வச்சிருந்திருக்காங்க. பாவிங்க. பாக்குறப்போ என் கண்ணே பற்றும் போலுக்கு. உங்களுக்கு இந்த சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம்.
காரை கப்பல்ல கொண்டு போக அதிகமா செலவாகும்னு இவர் யோசிச்ச ஐடியா இருக்கே. என்னடா பண்றான்? காரை போட்ல கொண்டு போயிட்டா? ஐயோ, ஆடுறது சரியில்லையே. கார் ஓனருக்கு ஒவ்வொரு செகண்டும் திக் திக்குன்னு இருந்திருக்கும். வேற கார் போயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த நாய் ஜாலியா வெளியே சுத்திட்டு எப்படி வீட்டுக்குள்ள வந்திருந்ததுன்னு மட்டும் பாருங்க. ஒரே ஜம்ப் தான் அலைக்கா உள்ள வந்துடுச்சு. ஒரு லோக்கல் கிரிக்கெட் மேட்ச்ல இந்த பேட்ஸ்மேனை எப்படி கேட்ச் பிடிச்சு அவுட் ஆக்கி இருந்தாங்கன்னு பாருங்க. அவன் முதுகுலயே இருக்கு பந்து. இப்படி ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகுறான்னா அது எந்த அளவுக்கு அன்லக்கி டேயா இருந்திருக்கும்ல. கீப்பர் பால கீழே எடுத்துட்டதுதான். பிடிக்கிறாங்க. படாம எப்படி வந்து பாவம் பார்த்து நாய்க்கு சாப்பாடு வைக்க நினைச்சாரு. அவரு வச்சிருந்தது இது தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு அது பங்கமா முடிஞ்சிருச்சு. பாவி மனுஷா, சாப்பாடு எப்படியாடா பாப்ப. விபரீத காமெடி இருக்கே. ஐயோ, இங்க வர்றா என்ன அறிவாளி. அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு ஜிம்ல எல்லாரும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் ஏதாவது பண்ணுவோன்னு இந்த லேடி உள்ள நுழையிறதுக்காக இவர் கதவை உடைக்க ட்ரை பண்ணாரு. ஆனா முடியல. கொஞ்ச நேரத்துல மாட்டிச்சா வருது. இந்த குக்கோட ஸ்கில்ல மட்டும் பாருங்களேன். சூப்பரா செய்யறாங்கல்ல. இல்ல நீனா இருந்தா இன்னும் 10 வாட்டி கிலோ ஊத்திருப்ப. வேற லெவல்ல தான் ஸ்கேட் பண்ணி விழுந்தது மட்டும் இல்லாம இந்த பொண்ணையுல வச்சுட்டான். யார் சாமி இவன்? என்னமோ ரவுண்ட் அடிக்கிறான். என்ன இந்த மான் அந்த இடத்துல பல்ட்டிலாம் அடிக்குது. ஏப்பா எவ்வளவு வயதுல கைய கழுவலான்னு பைப்பை திறந்தா எப்படிடா கழுவுங்க? கரெக்டா கழுவுற இடத்துல மணி நிறைஞ்ச இடத்துல ரிவர்ஸ் எடுத்த ஸ்டைல் இருக்கே. சூப்பர். படத்துல திரும்ப பாதாம் ஷேக் குடிக்க கேட்டா இவரு போர் வெடிப்பா. என்னப்பா இது? என்ன கோழி முட்டை போட்ட மாதிரி நிக்குது? என்னது பறக்குது? தோசை போடுறதுக்கு கண்டுபிடிச்ச நவீன மிஷினை பாருங்களேன். மாவை முக்கி எடுத்தா போதும், தோசை ரெடி. இங்க இந்த லேடி நாயை வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது நாய் பின்னாடி பார்த்து குலைச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கு. அந்த லேடி ஓடாம திரும்பி பார்த்தா வர்றது கரடி. நம்ம நாய் ஓடுனா கூடவே ஓடிடணும், நின்று ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது.
ஒரு வெங்காயத்தை எம்பிட்டு ஈஸியா கட் பண்ணியிருந்தாரு பாருங்க. இவ்வளவு ஈஸியா இருக்கேன்னு நம்மளும் ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி பார்த்தா இதான் உண்மை. இந்த லேடி என்ன பண்ணிருந்தாங்கன்னா தான் குழந்தை நினைச்சு வேற ஒரு குழந்தைய தூக்கி வச்சிருந்திருக்காங்க. அப்ப என் குழந்தை எங்கடா? அங்க நிக்கிது ஒரு பாய் கூப்பிட்டு அங்க நிக்கிது. அங்க படுறா ஒண்ணுமே நடக்காத மாரி போய்கிட்டு இருக்கான். ஏடிஎம்ல இவர் ரொம்ப நேரமா பணம் எடுத்து இருந்திருக்காரு. இவங்களும் பின்னாடி வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல செக் பண்ணி பார்த்தா எவனோ பொம்மையை நிறுத்தி வச்சிருந்திருக்கான். நீங்க மீனை பிடிக்கிறதுக்காக விரட்டி வந்தது ஒருத்தங்க, ஆனா பிடிச்சது ஆசாசியா நின்னுட்டு இருந்த அம்மா கிட்ட என்ன சொல்லி இருந்தானா, நீங்க செஞ்சு கொடுத்த சாண்ட்விச் ரொம்ப கேவலமா இருந்ததுன்ட்டான். போன் பேசினபடியே சாஞ்சவரு ஒரேடியா சாஞ்சிட்டாரு. நடந்து போன இந்த ரெண்டு பேரும் திடீர்னு எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்திருக்காங்க. என்னவா இருக்குன்னு பார்த்தா கோழி. அது அப்ப எவ்வளவு சூடா இருக்கும். அப்படிதான் இந்த லேடி ரொமான்டிக்கா வீடியோ எடுக்க நினைச்சது. அது வேற நல்லா தான் வந்தது. ஆனா கடைசியா இந்த ஒரு மால்ல நமக்கு தேவையான பொருள் எடுத்து நம்மளே ஸ்கேன் பண்ணி பில்லையும் போட்டுக்கணும். ஆனா அதுல டு யூ லைக் டு லீவ் அ டிப், டிப்பு யாருக்கு கொடுக்கணும்? நமக்கு நம்மளே கொடுத்துக்கணுமா? எப்படி இந்த பொண்ணு அப்படி இறங்கிச்சு? கம்ப தூக்கிட்டு வந்த இந்த லேடி விளையாடுற தம் பையனை தான் அடிச்சு இழுத்துட்டு போக போறாங்கன்னு நினைச்சா அவங்க வந்தது தாம் புருஷன் அடிச்சு இழுத்துட்டு போக. இந்த நாய் முதல் தடவை படியில ஏறுது போல, அதுக்கு எப்படி மேல போறதுன்னு தெரியல. அப்போ அது உள்ள ஓடுது. இப்ப வெளி காட்டுது, ஏறி காட்டுது. கரெக்டா கட்டு கொடுத்துச்சு அந்த நாய்க்கு. ஐயோ, அங்க காட்டினா ஊத்துல லேப் கிட்ட வந்து ஊத்துது. இங்க என்னடா அது? எலி உள்ள மாட்டிச்சு. சொல்லிட்டா. ஐயோ, அங்க வந்து கீழே ஊத்திட்டான். அங்க போற அவன் மேல வேற ஊத்திடுச்சு, மூஞ்சிலே அடிச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா? எனக்கு பிடிச்ச காமெடி ஒரு ரெண்டு சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாயை ஒரு பொண்ணு இழுத்துட்டு போவோம். நாய் ஓடுறதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்துட்டு ஓடும், பின்னாடி கரடி வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அடுத்தது வந்து இந்த குழந்தைங்க விளையாடும் போது ஒரு அம்மா வந்து குச்சி எடுத்துட்டு போவாங்க. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், சரி இங்க விளையாடுற பிள்ளைங்களை யாரையோ அவங்க புள்ள அடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அவங்க போய் புருஷனை அடிச்சு இழுத்து வர்றதுக்காக இப்படி போவாங்க. புருஷன் இப்படி ஓடுவாரு. எனக்கு அந்த ரெண்டு காமெடி ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, ஏடிஎம்ல வந்து பொம்மை யாரோ பணம் எடுக்கிறாங்கன்னு சுத்தி ஒரு 5-6 பேர் நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ்டா ஒரு ஆள் கடுப்பாகி போய் தொட்டு பாப்பாரு, அப்படியே பொம்மை தனியா வரும்.
அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே வீடியோஸ் நல்லா இருந்தது. மூமெண்ட்லாம் நிறைய இருந்தது. 2 பொண்ணு ஒரு கோழி விரட்டிட்டு ஓடியாரும். அதெல்லாம் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. நாய் ஒண்ணு அங்கேருந்து வேகமா வந்து அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல மூவ் ஆகி போகும் பாருங்க. அந்த காரை டச் பண்ணாம போவோம். அதே போல இன்னொரு நாய் எம்பி அந்த கேட்ல குதிச்சு உள்ள போகும். அந்த இது சூப்பரா இருந்தது. இண்டிகேட்டருக்கு பக்கத்துல வந்து நடுவுல வெளியில இருந்து உள்ள வர்றது. ஆமா, அது நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது எலி வந்து சிப்ப திறந்தது. எலி திருடுறது சூப்பரா இருந்தது. மறந்தே போயிட்டோம். சூப்பரா இருந்தது. எலிக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கான் பாவம். அழகா உள்ள போது பணத்தை எடுத்துட்டு போடுச்சாரு. சூப்பர் ட்ரைனிங். கேட்ச் ஒருத்தன் பிடிப்பான் தெரியுமா, கீழே விழுந்து முதுகுலயே பால் இருக்குல்ல, சூப்பரான அவுட் அது. இதெல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் புதுசாவே இருக்கு எங்களுக்கு. அதே போல இண்டிகேட்டர் இல்லாத இடத்துல ஒரு நாய் வந்து வெளில எட்டி பார்க்க தெரியுமா, இண்டிகேட்டருக்கு வெளில உட்காந்துருக்கும். நாய்கள்லாம் பண்ற சேட்டை அதெல்லாம் நல்லா சூப்பரா இருந்தது. உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.